அனைவருக்கும் வணக்கம். மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை மறுமுகமூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாடே எதிர்பார்த்து காத்திருந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. வாக்குப்பதிவிற்கான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. வெற்றி பெற்ற கட்சிகளும் ஆதரவாளர்களும் வெற்றியை கொண்டாடி வருகின்றார்கள். எந்தெந்த இடங்களில் யார் யார் ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல் இந்த தேர்தல் தொடர்பில் ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்களாக இருக்கட்டும், கட்சி பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கூறிய கருத்துக்கள் இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இலங்கையில் இவ்வாறு செய்திகள் இருக்க, சர்வதேசத்தை பொறுத்தமட்டில் பாகிஸ்தான் இந்தியா மோதல் போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது நேரடி மோதல் ஆரம்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், உள்ளூராட்சி தேர்தலில் அதிக சபைகளை வென்றும் அரசுக்கு வடக்கில் வீழ்ச்சி, 6 மாதங்களில் 18.3% ஆதரவை இழந்துள்ளது என்றவாறு பிரதான செய்தி வெளியாக இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலான சபைகளை கைப்பற்றி இருந்தாலும் கடந்த பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் அந்த கட்சிக்குரிய வாக்கு வங்கி சரிவடைந்திருக்கிறது. அதன்படி 18.3% வாக்குகளை வரும் 6 மாதங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி இழந்திருப்பதாக பிரதான செய்தி வழியாக இருக்கிறது உதயன் பத்திரிகையின். அதன் தொடர்ச்சியான செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிரந்தர அரசியல் தீர்வுக்கான ஆணை தரப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு தொடர்பில் சாணக்கிய எம்பி தெரிவிப்பு என்றவாறு அவரது நிழல் படத்துடன் ஒரு செய்தியும், உலக வங்கியால் $1 பில்லியன் நிதியுதவி இலங்கைக்கு என்றவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையில் வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்காக $1 பில்லியனுக்கும் அதிகமான நிதியுதவியை வழங்குவதாக உலக வங்கி அறிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் JVP செல்லும் ரஞ்சித் மத்தும பண்டார கருத்து என்றவாறு அவரது புகைப்படத்துடன் ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மர்ம காய்ச்சலால் இளைஞர் உயிரிழப்பு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அவரது புகைப்படத்துடன் நீண்ட நாள் காய்ச்சல் காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பருத்தித்துறை புலோலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞரை நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் ஈழத் தமிழர்களின் உரிமையை விரைந்து உறுதிப்படுத்துங்கள், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் பல நெடுமாறன் கோரிக்கை என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மின்னல் தாக்கி விவசாயி சாவு என்ற செய்தியும், மர அறிவு இயந்திரத்தில் சிக்கி குடும்பஸ்தர் துயர சாவு என்ற செய்தியும், பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் வெடித்தது நேரடி மோதல் என்றவாறு அந்த புகைப்படத்துடன் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், கூட்டணி அமைக்கும் எண்ணம் எமக்கில்லை, டில்வின் சில்வா தெரிவிப்பு என்றவாறு அவரது புகைப்படத்துடன் ஒரு செய்தி, மக்களால் நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு தரப்பினருடனும் கைகோர்த்து உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்க போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் அரசுக்கு எதிராக வலுவான பொது எதிரணியை உருவாக்குவேன், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பது யார், மேயர் தெரிவில் இழுபறி ஏற்படலாம் என்ற செய்தியும், இந்திய பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பம், இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானில் குண்டுமழை, பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் உலக வங்கி தலைவருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் என்றவாறு அவர்களது நிழல் படத்துடன் ஒரு செய்தியும், 4 நாள் காய்ச்சல், பல்கலை மாணவன் மரணம், புலோலி தெற்கில் சம்பவம், வடமராட்சியில் கடலுக்கு சென்ற 2 மாயம் என்ற செய்தியும், மாதுகளில் சடல மீட்பு, முல்லைத்தீவில் இளைஞரின் சடல மீட்பு என்றவாறு பல செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய வலம்புரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றன. இறுதியாக யாழ் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீள இணையும் தருணம் இதுவே, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்படவில்லை, ஆட்சி அமைப்பது தொடர்பில் சக தமிழ் கட்சிகளுடன் பேச்சு, யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சி ஆட்சியை அமைக்கும் என்றவாறு எம்.ஏ. சுமந்திரனின் புகைப்படத்துடன் பிரதான செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் கட்சிகளுக்கு NPP பெரும் சவால் என்ற செய்தியும், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழ்
தமிழரசு கட்சி முன்னிலையில் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதேபோல் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்க என்பிபியின் ஆதரவை தமிழ் கட்சி கோருகின்றனவாம் என்றவாறு விமல் ரத்நாயக்கவின் புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. வடமாகாணத்தில் எந்தவொரு உள்ளூராட்சி சபையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரும்பான்மை பெறாததால் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஒத்துழைப்பை வடக்கில் உள்ள அரசியல் கட்சிகள் கோரியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் வடக்கில் காணி சுவீகரிப்பு விவகாரம் அரசுக்கு மே 28 வரை அவகாசம், தவறினால் மக்கள் போராட்டம் என்ற செய்தியும், போலீஸ் சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றவாறு ஒரு செய்தியும், 4 நாட்கள் காய்ச்சல் மாணவன் உயிரிழப்பு என்ற செய்தியும், எழுவை தீவு கடற்பரப்பில் 328 கிலோ கஞ்சா மீட்பு என்ற புகைப்படத்துடன் ஒரு செய்தியும், மின்னல் தாக்கி ஒருவர் மரணம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் நேற்று வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் தொடர்பான செய்திகள் தான் அதிகம் வெளியாக இருக்கிறது. 6ஆம் தேதி இலங்கையில் 2025ஆம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தது. அந்த தேர்தல் முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாக இருக்கிறது. அந்த நிலையில் 339 உள்ளூராட்சி மன்ற சபைகளில் 268 சபைகளே என்பிபி தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருக்கிறது. இருந்தாலும் அதிக ஆசனங்களை கைப்பற்றியிருந்தாலும் சில நகர சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை என்பிபிக்கு காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டில் மீண்டும் ஒரு முறை தமிழ் கட்சிகள் அனைத்துமே வெற்றி பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வெளியாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உள்ள இணையும் தருணம் என்றவாறு சுமந்திரன் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சியை ஆட்சி அமைக்கும் என்றவாறு ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் சாணக்கியன் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். வடக்கு கிழக்கில் மீண்டும் தமிழ் தேசியம் உறுதிப்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதேபோல் என்பிபியை பொறுத்தமட்டில் தமிழ் கட்சிகள் என்பிபியின் ஆதரவை கோருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், ஏனைய தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், ஆட்சி அமைப்பதற்கு என்பிபியின் ஆதரவு கோருவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு தேர்தல் தொடர்பான பல செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் நாளை மற்றும் ஒரு மறுபக்கம் ஊடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.